எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு மஹா ஸ்பைசி கிச்சன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வீடியோ 1 வீக்காக போட முடியல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நான் ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் காட்டலான்னு தான் வீடியோ எடுத்திருந்தேன். நம்ம இன்றைக்கி ரெசிப்பியில் பேபிகார்ன் தந்தூரி பார்க்கலாம். இப்போ கிட்ஸ் எல்லோரும் லீவில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெசிபி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி தான் நம்மளுக்கு அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இப்போ நான் பேபிகார்னில் தந்தூரி பண்ணுறது பார்க்க போகிறீங்க. நான் ஓடிஜியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கர்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கிறேன். பேபிகார்ன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. உங்கள் வீட்டில் பசங்க என்ன பண்ணுறாங்க, கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு ஏதாவது வேறு யூனிக்யூ ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதையும் செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். ஈஸி ப்ராசஸ் தான் அது. அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரா பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நான், ரொம்ப அதிகமாக எடுக்கலை. அண்ட் கரம் மசாலாவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கஸ்தூரி மெந்தியை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் ஆக்குப்பை ஆகிடும். அதனால் இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன். இது எல்லாமே லம்ஸ் இல்லாமல் நல்லா அதை அப்படியே மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது கூடவே கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பேபிகார்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேபிகார்ன் இருக்கும். இப்போ நம்ம 1 பை 1 நம்ம அந்த மிக்சரில் 1 பை 1 எடுத்து கலந்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மசாலா நமக்கு கீழே இறங்காமல் கொஞ்சம் மசாலா எல்லாமே அதில் பிடிச்சிரும். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கும்போது 1 பை 1 மேலே அடிக்கிட்டு வந்தீங்கன்னா அது மசாலா அது கூடவே இருக்கும். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே மேரினேட்டின்லேயே வைங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டேன். மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். ஸோ அது நமக்கு பேக் ஆகும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஓடிஜியில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் இப்போ நான் செட் பண்ணிக்கிறேன். சம்மர் லீவ் விட்டாச்சு. இனி பசங்க எல்லாமே நமக்கு ட்ரிங்க் அண்டு நிறைய ஸ்நாக்ஸ் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரெசிபீஸ்லாம் நான் 1 பை 1 உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நம்மளுக்கு எம்மி தந்தூரி பேபிகார்ன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
மயோ இல்லை கர்டு வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் கர்ட் தான் வச்சுருக்கேன். எம்மி தந்தூரியை நீங்கள் வந்து இனி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது யூனிக்யூ ரெசிபி வேணும்னாலும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உடனே உங்களுக்கு அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மம்மி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கும் பேபி கார்ன் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.